Dear +1 commerce students, in this session we shall continue the fourth chapter, Sole Proprietorship 4.02, Definition of Sole Trader. Definition of Sole Trader. தனியார் வணிகத்திற்கு வரைவிலக்கணத்தை பார்க்க இருக்கிறோம். J.L. Hansen. J.L. Hansen gives definition for sole trader. Sole trader is a type of business unit where a person is solely responsible for providing the capital. Solely responsible for providing the capital. அப்படின்னா அவர் தான் முழுசாக முதலிடுவார். அவரோட முதலிடுவது அவருடைய பொறுப்புலையே இருக்கும். அவர் போடுற முதல் 10லன்னா நண்பர்கள்ட்ட இருந்து கடன் வாங்குவார். Sole trader is a type of business unit where a person is solely responsible for providing capital for bearing the risk of enterprise. எல்லா இடர்பாட்டையும் அவரே ஏற்றுக்கொள்வார். தொழிலில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளுக்கு அவர் தான் பொறுப்பு. அண்ட் ஃபார் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ், தொழிலை மேலாண்மை செய்கிறதா அவரே. இதை தொகுத்து சொல்ல போனோன்னா, தனியார் வணிகம் அப்படிங்கிறது வியாபார அமைப்போட ஒரு வகை. அதில் ஒரு நபர் தன்னோட சொந்த பொறுப்பில் மூலதனத்தை போட்டு நிறுவனத்தை நடத்தி அதில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை ஏற்றுக்கொண்டு நிறுவனத்தை மேலாண்மை செய்வது தான் தனியார் வணிகம் அப்படிங்கிறார். J.L. Hansen defines sole trader. Sole trader is a type of business unit where a person is solely responsible for providing the capital for bearing the risk of enterprise and for the management of business. Similarly, there is another definition. The another definition is given by Wheeler. Definition given by Wheeler. Sole proprietorship is that form of business organization. Sole proprietorship is that form of business organization which is owned and controlled by a single individual. Which is owned and controlled by a single individual. He receives all the profits and risks, all of his property in the success or failure of the enterprise. என்ன சொல்கிறாரு வீலருங்கிறவர்? தனியார் வணிகம்ங்கிறது வியாபார அமைப்போட ஒரு வடிவம்ங்கிறாரு. ஓகே, தனியார் வணிகம்ங்கிறது வியாபார அமைப்போட ஒரு வடிவம்ங்கிறாரு. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் இஸ் தட் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இன் which is owned and controlled by a single individual. இந்த அமைப்பை தனி மனிதருக்கு சொந்தமானதாகவும் தனி நபரோட கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதுமான அமைப்பாக இருக்கும். He receives all the profits and risk and all of his property in the success or failure of the enterprise. அவர் தன்னோட சொத்தை வணிகத்தினுடைய வெற்றி அல்லது தோல்விங்கிற துணிகர செயலில் ஈடுபடுத்தி லாபத்தை பெறுகிறார். அதனால் வீலர் சொல்கிறது என்னென்னா, தனியார் வணிகம்ங்கிறது வியாபார அமைப்போட ஒரு வடிவம். தனி ஒரு மனிதனுக்கு சொந்தமாகவும் அவரோட கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதுமான வியாபார அமைப்பு. அவர் தன்னோட சொத்தை வணிகத்தினுடைய வெற்றி அல்லது தோல்விங்கிற துணிகர செயலுக்கு ஈடுபடுத்தி லாபத்தை பெறுகிறார் அப்படின்னு சொல்கிறார். 4.03 Characteristics of business, sole proprietor business. In your book bag there is a long answer question, 5-mark question. Explain the characteristics of sole proprietorship. So this is an important question for you, and it is also a simple and humble question. It is easy to understand. உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், தெளிவாக புரிஞ்சுக்கலாம், எளிதாக எழுதலாம். இந்த ஹெட்டிங்ஸை மட்டுமே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருந்தீங்கன்னா அதிலேருந்து நம்மளால் எழுத முடியும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க பாருங்கள். ஓனர்ஷிப் பை ஒன் மேன், தனிநபர் உரிமை. ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க் அண்ட் குயிக் டெசிஷன், அதாவது தலையீடற்ற செயல்பாடு மற்றும் விரைவான முடிவு. அடுத்து அன்லிமிட்டெட் லைபிலிட்டி, வரையறா பொறுப்பு. என்ஜாயிங் என்டையர் ப்ராஃபிட், எல்லா லாபத்தையும் ஒருவரே அனுபவிக்கிறாரு.
ஆப்சன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ், அரசு விதிமுறைகள் கிடையாது. நிறைய சட்ட சடங்குகள்லாம் இதற்கு கிடையாது. நோ செப்பரேட் என்டைட்டி, தனித்து செயல்படும் சட்டப்படியான அமைப்பு இல்லை. கம்பெனி டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் மாதிரி தனியான சட்டப்படி இது செயல்படணுங்கிறது கிடையாது. மெயின்டெனன்ஸ் ஆஃப் சீக்ரசி, தட் மீன்ஸ் ரகசியம், தொழில் ரகசியம் பாதுகாக்கப்படுகிறது. தொழில் ரகசியம் பாதுகாக்கப்படுகிறது. தீஸ் ஆர் ஆல் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். ஓனர்ஷிப் பை ஒன் மேன், ownership by one man. This is owned by a single person. The sole trader contributes the required capital. He is not only the owner of the business but also the manager of entire affairs. தனிநபர் உரிமைன்னு சொல்கிறோம். தனித்த முறையில் ஒருவர் மட்டுமே முதலிட்டு ஒரு வியாபார அமைப்பு உருவாக்குறாரு. இந்த தொழிலமைப்பு முழுவதும் உரிமையாளரோட கட்டுப்பாட்டில் இருக்குது. தனி வணிகர் அந்த உரிமையாளராக மட்டும் இல்லாமல் மேலாளராகவும் செயல்படுறார். ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க் அண்ட் குயிக் டெசிஷன், சுதந்திரமான தலையீடற்ற செயல்பாடு மற்றும் விரைவான முடிவு. சின்ஸ் த இண்டிவிஜுவல் ஹிம்செல்ஃப் as a owner, he need not consult anybody else, hence he can take quick decision. ஒருத்தர் தான் உரிமையாளர், அவரை யாரையும் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கணும் அப்படின்னு கிடையாது. சுதந்திரமாக முடிவெடுக்கலாம். யாருடைய குறுக்கீடு இன்றி பிஸ்னஸை தெளிவாக நடத்தலாம். லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகளை அவர் பார்க்கலாம். அன்லிமிட்டெட் லைபிலிட்டி, வரையறா பொறுப்பு. There is a short answer question in your book back. What is unlimited liability? You must definitely know what is unlimited liability. Similarly, there is also another question in a company type of organization, joint stock company, limited liability. See, there are differences between unlimited liability and limited liability. You must know it. In order to know the unlimited liability, you must read it word by word. இந்த சென்டென்ஸை கரெக்டாக நீங்கள் படித்து மனசில் பதிவு பண்ணிங்க. வாட் இஸ் அன்லிமிட்டெட் லைபிலிட்டி? வரையறா பொறுப்பு. When his business assets are not sufficient to pay off the business debts, he has to pay from his personal property. தொழில் கடன்களை செலுத்துவதற்கு தொழிலில் போட்ட சொத்துக்கள் முதல் போதுமானதாக இல்லைன்னு சொன்னால் தன்னோட சொந்த சொத்துக்களையும் தொழிலில் பயன்படுத்தாத சொத்துக்களையும் விற்று அந்த கடனை அடைக்க வேண்டும். When his business assets are not sufficient to pay off the debts, business debts, he has to pay from his personal property. Enjoying the entire profit. He strives tirelessly for the improvement and expansion of his business and enjoys all benefits of his hard work. சோர்வின்றி அவர் உழைக்கிறார். முழு லாபத்தையும் அனுபவிக்கக்கூடிய உரிமை அவருக்கு இருக்கு. அவர் கடின உழைப்பு செய்து அதிக லாபத்தை ஈட்டுகிறார். அந்த லாபம் பூராத்தையும் அவரே பெற்றுக்கொள்கிறார். Then the next characteristics, absence of government regulation. அரசு விதிமுறைகள் சட்ட நடைமுறைகள் கிடையாது. தனியார் வணிகத்துக்கு கிடையாது. A sole proprietor concern is free from government regulation. No legal formalities are to be observed in its formation, management or in its closure. ஒரு தனியார் வணிக அமைப்பை தொடங்கும் போதும் சரி, கலைக்கும் போதும் சரி, அதனை நடத்தும் போதும் சரி எளிதாக செய்யலாம். சட்ட சடங்குகள் எதுவும் கிடையாது. தனித்த சட்டம் தனியார் வணிகத்தை கட்டுப்படுத்துவதற்காக தனியாக எந்த விதமான சட்டத்தையும் அரசாங்கம் இயற்றவில்லை. இப்போ மற்ற அமைப்புகளுக்கெல்லாம் இருக்குது. கூட்டாண்மைக்குன்னா சட்டம் இருக்குது. இந்திய கூட்டாண்மை சட்டம், இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 இருக்குது. இப்போ கார்பரேட் ஃபார்ம் ஆஃப் என்டர்பிரைசஸ்னால் இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இருக்குது. ப்ரீவியஸ் ஆக்ட் 1956 இருக்குது. ஆனால் இந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்புக்கு இந்த மாதிரி எந்த சட்டமும் கிடையாது. ஆகவே சட்டப்படியான நடைமுறைகள் இல்லைன்னு சொல்லலாம். நோ செப்பரேட் என்டைட்டி,
The sole trading concern comes to an end with the death, disability, insanity, insolvency of the individual. இந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்புங்கிறது தனித்து செயல்படக்கூடிய அமைப்பு கிடையாது, சட்டப்படியான அமைப்பு இல்லை. அதனால் இந்த தனி வணிகர் இருக்கிற அவரோட இறப்பு, டெத், நொடிப்பு, இன்சால்வன்சி, டிசபிலிட்டி, இயலாமை, இன்சானிட்டி, பித்துநிலை, மனச்சமநிலை அற்றுப்போகுது. இதன் காரணமாக தனி வணிக அமைப்பு கலைக்கப்படும். இதற்கு குறுகிய வாழ்நாள் கொண்டது அப்படின்னு சொல்லலாம். தென் த லாஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், மெயின்டெனன்ஸ் ஆஃப் சீக்ரஸி. ஒரு தொழிலில் ரகசியம் இருக்கும். எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் சிறப்பாக செயல்பட்டு அதிக விற்பனை செய்து லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னால் அதில் சில நுட்பங்கள், தொழில் நுட்பங்கள், அதை அவர் தனி வணிகர் பிற நபர்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ரகசியத்தை அவர் பாதுகாக்கலாம். தன்னோட நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு கூட சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மெயின்டெனன்ஸ் ஆஃப் சீக்ரஸி. Since she manages all the affairs of the business, the secrecy can be maintained easily. ரகசியம் காத்தல். தனியார் வணிகத்தில் அவர் ஒருவரே உரிமையாளராக இருக்கிறதுனால தொழில் ரகசியத்தை காப்பாற்ற முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.